ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அருளினாலே இப்போ ஜூலை 4 சுவாமி விவேகானந்தருடைய சமாதி நாளுக்கு அப்புறம் கிராம முன்னேற்ற திட்டத்தினர் வந்து களப்பணியை ரொம்ப பெரிய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக 20ஆம் தேதி அன்னைக்கு சங்கர நாராயணன் கோவில் சங்கரன் கோவிலில் 1600 விளக்க கூட ரொம்ப பிரமாதமான ஒரு திருவிளக்கு பூஜையை செஞ்சாங்க. இப்போ அடுத்தது 27ஆம் தேதி திருவாட்டாரில் திருவிளக்கு பூஜை 2500-3000 விளக்கு வரும். அதை தவிர அங்கே வந்து ஒரு லட்ச தீபத்துக்கு அங்கே மரச்சட்டங்கள்லாம் தேக்கு மரத்திலேயே பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு 30-40 வருஷமா நின்று போயிருந்தது. நம்ம பையன்கள்லாம் ஒரு நக்கீர தைரியத்தோட ஆரம்பிச்சு இப்போ 3-4 வருஷமா அந்த லட்ச தீபமும் சிறப்பாக நடக்கிறது. வருகின்ற 27ஆம் தேதி அந்த திருவட்டாறு ஆலயத்துல ரொம்ப பிரமாதமான அந்த திருவிளக்கு பூஜை நடக்க இருக்கின்றது. திருவட்டாறு வந்து எப்படி வந்து உள்ளூர் மக்கள் அதை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, திருவட்டாறு அப்படிங்கிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கேரளத்தினுடைய தென்பகுதிக்கு ஒரு மையம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. டி ஜானகிராமன் சொல்லுவார், உங்கள் உள்ளங்கையை பார்த்து கொண்டே ஒரு ஆயுள் முழுக்க செலவை செய்து விடலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு எழுத்து அப்படிங்கிறது ஒரு சொல்லினாலே அர்த்தம் பெறுகிறது. ஒரு சொல் வந்து ஒரு வாக்கியத்தினாலே பொருள் பெறுகிறது. ஒரு வாக்கியம் வந்து அதை சொல்லக்கூடிய அந்த கான்டெக்ட், அந்த பின்னணி இருக்கு பாருங்க, அதனால பொருள் பெறுகிறது. இப்ப இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த பின்னணிங்கிறதையே அழிச்சிருச்சு. எது வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் வந்து நீங்க எங்க உட்காந்துருக்கீங்கன்னு தெரியாமலே உங்களுடைய சூழ்நிலையை பத்தி தெரியாம நான் பாட்டுக்கிட்ட என்னுடைய கதையெல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த நம்ம பண்பாட்டுல வந்து ஒரு எழுத்துக்கும் சொல்லுக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் அதை சொல்லுகின்ற பின்னணிக்கும் இதை பற்றிய ஒரு பெரிய தத்துவ அறிஞர் ஒரு நூலே எழுதியிருக்கிறார். அந்த பர்தஹரியோடைய வாக்கிய பதியத்துக்கு எழுதின ஒரு உரையில. அதனால திருவட்டாறு வந்து ஒரு சமயம் பார்த்தா ஒரு தனி கோவில், இன்னொரு சமயம் பார்த்தா கன்னியாகுமரி தென் திருவிதாங்கூருடைய வரலாறே இந்த திருவட்டாறுல இருந்திருக்கு. அதனால இந்த தல பிருந்தாவனத்துக்காரரு, அவரிடமிருந்து சைத்தன்ய மகாபிரபு, இப்படி நம்மாழ்வாருடைய பெருமை உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதனால நம்மாழ்வார் பாடின பலம் என்ற உடனே சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து பிரம்ம சம்ஹிதை அப்படின்னு ஒரு நூல், அது வந்து 100 அத்தியாயங்கள் கொண்டது அப்படிங்கிறாங்க. அது மேல ரொம்ப விருப்பம். அதனால அவர் தேடி வந்திருக்கிற போது நான் போன வாரமே சொன்னேன், நம்ம பண்பாட்டுல இந்த பிற்கால நூல்கள் எல்லாம் இந்த பாடபேதம்ங்கிறது ஒரு பெரிய தலைவலி. இப்ப நம்ம ஒரு திருக்குறளுக்கோ திருவாசகத்துக்கோ ஒரு கட்டோபனிஷத்துக்கோ இந்த பாடபேதங்களே ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா இப்ப ஒரு ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பாடபேதம்ங்கிறது ஒரிஜினல் பாடத்தை விடவே அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 8000-10,000 வருஷமா இருக்கிற அந்த ருக்குவேதத்துல பாடபேதம்ங்கிறது 1-2 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டி இருக்கும். கடவுள் சம்பந்தமான விஷயங்களை இப்படி வந்து தன்னுடைய சொந்த கைச்சரக்கெல்லாம் போட்டு குழப்புறாங்களே அப்படின்னு. அதனால இந்த பிரம்ம சங்கீதத்தினுடைய பிழையற்ற பாடபேதமற்ற ஒரு பாடத்தை தேடிக்கொண்டு அவர் வந்திருக்கிறார். அவருக்கு திருவட்டாறுல 2 லாபம். ஒண்ணு, நம்மாழ்வார் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலத்தை தரிசித்து இங்கேயே பல நாட்கள் இருந்திருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து இந்த பிரம்ம சங்கீதையினுடைய ஒரு பிழையற்ற காப்பி இருந்திருக்கு. இந்த பிரம்ம சங்கீதைய இந்த கேரளத்து ராஜா இந்த திருவட்டாற்றுல இருக்கிற அந்தணர்களுக்கு சம்பளம் கொடுத்து தினம் ஓத வச்சிருக்கிறாரு. அதர்வண வேதம் ஓத வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்மாழ்வார் பாடல் ஓதினத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அதனால சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து ஒரு பெரிய ஆன்மீக பொக்கிஷமே கிடைத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஹென்ரி ஜிம்மர் வந்து தென்பாரத்துக்கு வந்த போது
இந்த திருமால் வந்து புரண்டு படுக்கிறார் இல்லையா, ஸ்ரீரங்கத்துல, சித்திரங்கப்பட்டினத்துல, அப்பாலரங்கத்துல, சிறுபுலியூர்ல, பரிமளரங்கத்துல, சாரங்கபாணி கோவில்ல, திருவட்டாறுல, திருவனந்தபுரத்துல, இந்த இடத்துல எல்லாம் இந்த பெருமாள் படுத்திருக்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம்னு கேட்கிறாரு. அப்ப அந்த உள்ளூர்காரங்க சொல்லிருக்காங்க, பெருமாள் ஒரு தடவை பிறண்டாருனாக்கா ஒரு தடவை யுகம் மாறும் அப்படின்னு. அப்பதான் ஹிந்தி திம்பர் வந்து நம்ம புராணங்களை பத்தி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த 18 புராணங்களையும் படிச்சு யுனெஸ்கோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை 100 புத்தகங்களா வெளியிட்டிருக்காங்க. அதுல 86 கேந்திரத்துல வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். ஆகவே இந்த அனந்தசயன பெருமாள் இருக்காரு பாருங்க, திருவட்டாறு 1, சதுரங்கப்பட்டினம் 2, ஸ்ரீரங்கம் 3, அப்பாலரங்கர் 4, பரிமளரங்கர் 5, சிறுபுலியூர் 6, திருவட்டாறு 7, திருவனந்தபுரம் 8, இன்னும் பல ஊர்கள் இருக்கக்கூடும். நான் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் போற வழியில எங்க டிரைவர் ரமணான்னு ஒரு பெரிய அறிவாளி, அவர் நம்ம வண்டி ஓட்டுறதே ஒரு பாக்கியம். அவர் என்ன பண்ணினாருனாக்கா, இந்த சிக்கல்ல இருந்து இடது பக்கம் 3 பக்கம் திரும்பினீங்கனாக்க ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்க உலகத்திலேயே மிகப்பெரிய சயன பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொன்னார். சரி, அதை பார்த்துருவோம் அப்படின்னு போனா இது திருவனந்தபுரம் 19 அடி, திருவட்டாறு 21 அடி, அது 24, 25 அடி இருக்கும் போல இருக்கு. அதனால ரொம்ப பெரிய, அங்க வந்து திருமங்கையாழ்வார் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போற வழியில ஒரு நாள் தங்கினார் அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை செய்தி. அதனால இந்த சயன பெருமாள் அப்படிங்கிறது நம்ம பாரதத்தினுடைய என்ன சொல்றது, சைக்கோ லிங்குவிஸ்டிக், மனம் சார்ந்த மொழியியல், இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால திருவட்டாருக்கு வந்து அந்த ஹேந்தி திம்மருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அதனால சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்த போது அவருக்கு இந்த பிரம்ம சம்ஹீதையினுடைய அந்த பிழையற்ற பாடம் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி கிருஷ்ண கர்ணாமிர்தம்னு ஒரு நூல், அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த கிருஷ்ண கர்ணாமிர்தமும் அதனுடைய புகழ் வந்து வட இந்தியா வரலையும் பரவி இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த கிருஷ்ணம் கர்ணாமிர்தத்தை எழுதின அந்த பில்வமங்கள் லீலா சுக்கர்னு சொல்லுவாங்களே, அவர் பீகார்காரர் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். ஆனா அவர் வந்து இந்த பரூர் அப்படின்னு கேரளாவில் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிறது கண்ணனை போற்றுகின்ற அந்த லீலா சுக்கர் அப்படிங்கிறவரை எழுதினது. அப்ப அந்த நூலையும் சைத்தன்ய மகாபிரபு தேடி அதனுடைய பிழையற்ற பாடத்தையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன், ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாக்க அவ்வளவு விட்டுட முடியாது. அது வந்து இலக்கியத்தை, நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றி வைப்பதில், முக்கியமாக பாடபேதங்கள் இல்லாமல் நம்முடைய மூல நூல்களை காப்பாற்றி வைப்பதில் திருவட்டாரனுடைய பங்கு மிக மிக பெரியது. சைத்தன்ய மகாபிரபு மாதிரி ஒரு ரொம்ப பிஸியா இருக்கிறவர் சைத்தன்ய மகாபிரபு. ஆஃப்டர் ஆல் he did not live to be 50. அவர் 50 வயசு கூட இல்லை. அவர் அதுக்குள்ள இவ்வளவு சுத்தி வந்து திருவட்டாறு வரத்துக்கு அவருக்கு நேரம் இருந்தது அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. திருவட்டாறு சம்ஸ்கிருத இலக்கியங்களிலும் அதை பாதுகாப்பதிலும் முக்கியத்துவம் பெற்றது. பிரம்ம சங்கீதை என்ற முக்கிய நூல் பாடவேதம் இல்லாமல் எங்கு கிடைக்கிறது. அதை சைத்தன்யர் ஓதினார், அதற்கு உரை எழுதினார். அதனால இப்ப பக்தி வேதாந்த பிரபுபாதர் இருக்கார, இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினுடைய நிறுவனர், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவே போற்றின இந்த நூல் அப்படின்னு சொல்லி அதை இன்டர்நெட்ல அர்த்தத்தோட போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நூலெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? சரி, சைத்தன்ய மகாபிரபு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், அவர் செஞ்சார். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தினரும் அந்த பாரம்பரியத்தை போற்றி நம்ம வரை அந்த அரிய நூலை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். ஆகவே இதெல்லாம் பார்க்கிற போது நீங்க கம்பராமாயணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கம்பராமாயணம் மூல நூல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடம். அந்த மாதிரி மறைய பதிப்பெல்லாம் கடைசியில பார்த்தாக்கா ஒரு 8 பக்கம் 10 பக்கம் ஒவ்வொரு காண்டத்துக்கும் அதிக பாடல்கள், இதெல்லாம் சந்தேகத்துக்குரியது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாம மூல நூலை காப்பாற்றுவதை பற்றி
ரொம்ப போற்றக்கொண்ட விஷயம். வை அரவிந்தன் ஒருத்தர், அவர் தமிழகத்துல உரையாசிரியர்களை பற்றிய அவரோட PhD தீசிஸ் மணிவாசகர் பதிப்பகத்துல வெளியிட்டிருக்காங்க. அந்த வை அரவிந்தன் சொல்றாரு, இந்த உரையாசிரியர்கள் தான் நமக்கு மூல பாடத்தை பிழையற நம்ம வரை கொண்டு சேர்ந்தவர். அதனால இப்ப கீதை போன்ற உபனிஷதம் போன்ற பல நூல்கள்ல பாடவேதத்தை பற்றி பிரச்சனை வரும்போது அறிஞர்களை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சங்கராச்சாரியரோட நூலை எடுத்துப்பாங்க. ஆதிசங்கரருடைய அந்த பாடத்துல இருக்க அப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி இடைச்செறிகள் தான் கைச்சரக்கெல்லாம் மூல நூலை நுழைக்கிறது அந்த கெட்ட வழக்கங்களாம் நுழையாத ஒரு புனித காலத்துல ஆதிசங்கரர் வாழ்ந்தார். அதனால இன்னைக்கு கூட கீதை டெக்ஸ்ட், உபனிஷத டெக்ஸ்ட், சனத் சுஜாத்திய டெக்ஸ்ட், விஷ்ணு சஹஸ்ரநாம டெக்ஸ்ட், இதுக்கெல்லாம் ஆதிசங்கரர் உரை எழுதியிருக்கிற அந்த பாடத்தை தான் ஏற்றுக்கொள்வாங்க. எந்த அளவுக்கு இந்த பாடம் புகழ் பெற்றதுனாக்கா பகவத்கீதையை எழுதினதே ஆதிசங்கரர் தான் ஒருத்தன் எழுதி போட்டான். அது ஆதிசங்கரருக்கு முன்னாடி கீதை இருந்திருக்குங்கிறது வேற விஷயம். எதற்காக சொல்றதுல, இந்த பாடபேதத்தை இல்லாம மூல நூலை நம் வரை கொண்டு சேர்ப்பதுல உரையாசிரியர்களுடைய பங்கை பற்றி இந்த காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அது இல்லாட்டா நம்ம எங்க கம்பனை தரிசிக்கிறது, எங்க உபநிஷத்து ரிஷிகளை தரிசிக்கிறது, எங்க கீதை எழுதின கிருஷ்ணனை தரிசிக்கிறது, எங்க பிரம்ம ரகசியத்தை பிரம்ம சமீகத்தையே தரிசிக்கிறது. அதனால இந்த உரையாசிரியர்களை போற்ற வேண்டும். அந்த பிரம்மசம்ஹிதையின் 5வது அத்தியாயம் ஏகத்துவம் பரத்துவம் இவற்றை விளக்குகிறது. அப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பரம்பொருள் ஒன்றா பலவா அப்படிங்கிறத பத்தி நிறைய பிரச்சனை வரும். அப்ப இந்த உலகமாகவும் படைப்பாகவும் ரெண்டாக தோன்றுகிறது அப்படின்னு திரைலிங்க சுவாமின்னு ஒரு மகான் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த பரம்பொருள் ஒன்னா ரெண்டா அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சரே நித்திய லீலா அப்படின்னு சொல்லுவார். ஒரு மூலமாக நிர்குண பிரம்மம் ஒண்ணு, அது பல்வேறு அவதாரங்களை எடுக்கிற போது சகுணமாக சர்வ கல்யாண குணங்களோட இருப்பது 2. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பரம்பொருள் ஒன்னா ரெண்டா? அப்ப திரைலிங்க சுவாமி சொல்றார், வாய மூடிட்டு இருந்தா 1, வாயை திறந்தா 2 அப்படிங்கிறார். அதனால இந்த பரம்பொருள் 1 2 என்பதை பற்றி இந்திய தத்துவங்களுடைய அடிப்படையே இந்த பரம்பொருள் ஒன்றா உலகமா, இந்த உலகத்துக்கும் பரம்பொருளுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி தான் இந்த நம்ம அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், வேதா வேத சித்தியம், துவைத்தம், இந்த மாதிரி பல பிரிவுகளுக்கெல்லாம் ஆதாரமே இந்த படைப்பு எப்படி பரம்பொருளிலிருந்து வந்தது, பரம்பொருள் தன்னை மாற்றி கொண்டதா, பரம்பொருள் தன்னை உலகம் போல தோற்றமளித்ததா. அப்ப இதற்கு விவர்த்தவாதம் பரிணாமவாதம் சொல்லுவாங்க. விவர்த்தவாதம் அப்படின்னாக்கா பரம்பொருள் தன்னை உலகம் போல தோற்றமளிக்கிறது, அது பரம்பொருள் எந்த மாற்றமும் அளிக்கல. அப்ப சூரியன் பல பானைகள் இருக்கிற தண்ணீர்ல பிரதிபலிக்கிற போது பல சூரியன்கள் இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா இருப்பது ஒரு சூரியன். இது விவர்த்தவாதம் சொல்லுவாங்க. ஆனா பால் தயிரா மாறும் போது அது மாறுகிறது, இது பரிணாமவாதம் சொல்லுவாங்க. அதனால இந்தியாவினுடைய தத்துவங்கள் இந்த விவர்த்தவாதம் பரிணாமவாதம் என்ற 2ஆக பிரிந்திருக்கிறது. அதனால இத பற்றி குருதேவரானுடைய ஒரு 2 பக்கத்துல வேதாந்தத்தினுடைய மொத்த சிந்தனையை அப்படியே புழிஞ்சு சாரமா, இதை விட சுருக்கமா, இதை விட தெளிவா, இதை விட பக்தன் பேர்ல அன்போட ஒரு நூலை எழுத முடியாது. அப்படி குருதேவரானுடைய எப்படி இந்த பரிணாமவாதத்துக்கும் விவர்த்தவாதத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுனுடைய சிந்தனையில பரம்பொருள் ஒன்று, அதை ஒன்றாக பார்க்கும் போது வேதங்கள் எப்படி இருக்கும், ஆனால் உலகம் படைப்பு என்று பார்க்கிற போது 1 2 போல தோன்றும் அப்படிங்கிறாங்க. இதற்கு அச்சிந்திய வேதாபாவம் அப்படின்னு பேரு. இதை பற்றி வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்ப ஆதிசங்கரரும் இதை வார்த்தைகளால சொல்ல முடியாது என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஆகவே
இந்த முழுமுதற் பரம்பொருள் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த படைப்பு அதுல இருந்து எப்படி வந்தது, இந்த படைப்பு அதுல இருக்கா இல்லையா, அப்ப அதெல்லாம் பத்தி நம்ம சொல்லவே முடியாது. அதனால நம்ம வேதாந்தத்துல மயில் முட்டை நியாயம்னு ஒரு கருத்து. ஒரு மயிலுடைய முட்டையை எடுத்தீங்கன்னாக்கா அதை உடைச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதில் மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் தான் இருக்கும். ஆனா ஒரு மயிலை பார்த்தீங்கன்னாக்கா அதுல வானவிகளுடைய எல்லா நிறங்களும் இருக்கும். தினம் நான் பார்க்குறேன், ரூமுக்கு எதுக்க எப்ப வானம் மேகம் மூட்டு இருக்குன்ற மயிலெல்லாம் அப்படி ஆடும். அப்ப இவ்வளவு அழகும் அந்த கருப்பு வெள்ளை அந்த கருப்பு மஞ்சள் இந்த 2 நிறத்தில் இருந்ததானே வந்தது. அதனால குணங்களற்ற பரம்பொருள் பல்வேறு குணமுடைய உலகமாக எப்படி பரிவர்த்தது மாறியது என்பதை மயில்முட்டை நியாயம் என்று சொல்வார்கள். இதை பற்றிய புத்தகங்கள் எல்லாம் எழுதி. அப்போ இந்த அச்சிந்திய பேதாபேதம் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்படாத உணவிர் மூர்த்தி ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தி அப்ராபி மனசாக அத பாயத் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரம்பொருளை பற்றிய மனிதனுடைய கருத்துக்கள் எல்லாமே பரம்பொருளை எச்சலாக்கி விட்டன அப்படிங்கிறார். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை பார்க்கறதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் போறார். 2 பேருக்கும் ஒரு பிரமாதமான உரையாடல் இந்த ராமகிருஷ்ணனுடைய காஸ்பல்ல இருக்கு. ஒரு 4-5 பக்கம் இருக்கும். அதுல கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஆள் இருந்தவுடனே ராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லுகிறார், இந்த மாதிரி இந்த பரம்பொருளை பற்றி பேசுகின்ற நூல்கள் எல்லாமே எச்சலாகிவிட்டன. அப்ப பரம்பொருளுடைய உண்மையான தன்மையை சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் உணர்ந்த இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த பிரம்ம சங்கீதியை தேடி வந்து அதற்கு ஒரு இதை எழுதி இன்னைக்கு ஹரா கிருஷ்ணா இயக்கத்தினுடைய புண்ணியத்தினால இந்த நூல் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்போ ஏகத்துவம் பரமத்துவம் பரத்துவம்னா எல்லாத்துக்கும் உயர்ந்தது, ஏகத்துவம்னா எல்லாம் ஒன்றாக இருப்பது. இது அச்சிந்திய பேதாபேத தத்துவம். இது ஒரு முக்கியமான வேதாந்தம். இதை ராமானுஜர் தேர்ந்து மத்துவரும், மத்துவர் தேர்ந்து வல்லபாச்சாரியாரும், வல்லபாச்சாரியார் தேர்ந்து பிருந்தாவனத்து கவிஞர்களும், அவங்கள் தேர்ந்து சைத்தன்ய மகாபிரபு வாங்கினாங்க. அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுடைய சித்தாந்தத்துக்கு வேர்கள் நம்மாழ்வார்ல இருக்கு அப்படின்னு பலரும் ஒத்துக்கிறாங்க. அதனால இதை கொண்டு போய் சேர்க்கறதுல ராமானந்தர் அப்படின்னு ஒருவர், அவர் தான் கபீர்தாசருடைய குரு. அவர் தான் ஒரு பெரிய பங்காற்றியிருக்கிறார். அவர் இந்த ராமானந்தருடைய வாழ்க்கையும் பணியும் பார்த்தாக்கா பஞ்சாப்ல இருந்து அஸ்ஸாம் வரை இந்த ராமானுஜ சித்வாந்தத்தை கொண்டு போய் பரப்பி இருக்கிறாரு அந்த ராமானந்தர் என்ற ஒரு மகான். அவ்வளவு பெரியவர். ஆகவே இப்படி ஒரு பெரிய உலகளாவிய இன்றைக்கு இந்து மதத்தினுடைய வேதங்கள், நம்ம கிருஷ்ணர், நம்ம பகவத்கீதை, நம்முடைய பாகவதம், இதையெல்லாம் உலகம் முழுக்க பரப்புவதில் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தினுடைய பங்கு மிக 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 பெரிய. அவ்வளவு அன்டைனிங் அண்ட் சின்சியரிட்டி, அவ்வளவு பயங்கர உழைப்பு. அதனால அவங்க இந்த மூல நூல்களை எல்லாம் ரொம்ப நல்ல முறையில காப்பாற்றி நம் வரை கொண்டு செல்லுகின்ற இந்த பெரிய பணியை ஆற்றியிருக்கிறார்கள். சைத்தன்யனை பின்பற்றி வங்காள அமெரிக்க ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினரும் திருவட்டாறு தரிசனம் செய்தனர். அதனால திருவட்டாறு இன்டர்நேஷனல் சென்டர், ஒரு பன்னாட்டு தரிசன ஸ்தலமாக ஆகிவிட்டது. என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்த இடத்துக்கெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்காரங்க கட்டாயம் வருவாங்க, தரிசனம் பண்ணுவாங்க. இப்படி அந்த இதை தவிர உள்ளூர் கவிஞர்கள் ஆதிகேசவரை பற்றி பல பாடல்களில் போற்றியுள்ளனர். நம்ம வெள்ளிமலை ஆசிரமத்தினுடைய நிறுவனராக இருந்த ஸ்ரீமத் சுவாமி முதுரானந்தர் ரொம்ப எளிமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதை பின்னாடி பார்ப்போம். சுவாமி கிருபானந்த வாரியார் இதை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அப்புறம் ஜெகமோகனுடைய விஷ்ணுபுரம் நாவல் திருவட்டாரை கொண்டாடுகின்றனர். இதை பற்றி போன வாரம் ஸ்ரீமான் ரங்கராஜன் ஒரு பிரச்சனையை எழுப்பினார். ஏதோ விஷ்ணுபுரம் ஒரு வைஷ்ணவ நூல் அப்படிங்கிற மாதிரி, ஜெயமோகன் இது கிட்டத்தட்ட ஒரு நாத்திக நூல் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அதனால
விஷ்ணுபுரத்துக்கு உரை எழுதி கொண்டாடின பலர் அந்த நூலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் ஜெயமோகனுடைய அபிப்பிராயமா இருக்கு. இப்ப முருகானந்தம்னு ஒரு நாஸ்திகர், அவர் விஷ்ணு புறம் ஒரு அப்பட்டமான ஒரு நாத்திக படைப்பு அப்படின்னு நீங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முருகானந்தம் ஆன் விஷ்ணுபுரம் அப்படின்னா ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு பெரிய கட்டுரை. அதனால இந்த விஷ்ணுபுரத்தை நம்ம ரொம்ப இப்போ கொண்டாட வேண்டாம். அதை திருவட்டாரினுடைய பெருமை தரும் அம்சங்களில் ஒன்றாக நாம் கருத வேண்டாம். அடுத்தது, கேரள கோவில் மரபுப்படி திருவட்டாறு மரச்சட்டங்கள், மரச்சிற்பங்கள், 5 பிரகாரங்கள் போன்றது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவட்டாறு கோவில புதுப்பிக்கிறதுக்கு ஒரு உள்ளூர் கமிட்டி போட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இது இட் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. ஏன்னா அங்க மரம் ரொம்ப தேவைப்படும், நல்ல உயர்ந்த வகை தேக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அதுல அந்த சிற்பங்களை பொழிகிற சிற்பிகள், மரச்சிற்பிகள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க இப்ப இந்தியாவில். அதனால இந்த வேலை ரொம்ப பெருசு. நீங்க டிவிஎஸ் கம்பெனி, தயானந்த சரஸ்வதி இந்த மாதிரி சில பேரை நீங்க ஈடுபடுத்தினாக்க இதனுடைய பொருளாதார, பண்பாடு, தொழில் நுணுக்கம் ஆகிய துறைகளை நீங்க பார்க்க முடியும். இல்லாட்டாக்க உங்களால முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோவிலை ஏதோ ஒப்பைச்சிட்டாங்க. அதனால திருவட்டாறு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த உள்ளூர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப பெரிய உழைப்பு அதில் இருந்திருக்கு. பல நிலைகளில் காலம் காலமாக வளர்ந்த இக்கோவில் கட்டிடக்கலை ஒருமைப்பாடு இல்லாதது என்றே கூறிவிடலாம். 3 ஏக்கர் 27 சென்ட் பரப்புடையது, தரையில் இருந்து 5 மீட்டர் உயரத்தில் இருப்பது. அதாவது கட்டுமான கோவில்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாமி மலை அப்படிதான் இருக்கு. அதனால நம்ம பண்பாட்டில் என்ன பண்ணுவாங்க, ஊர்லயே உயர்ந்த இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாருக்கும் தெரியும்படியா கோயிலை தான் கட்டுவாங்க. அதனால ஊர்ல உயர்ந்த இடம் கோவில் தான் இருக்கும். இப்படித்தான் நம்ம ஊர்ல எல்லாரும் கோயிலை போற்றுவது மட்டும் இல்ல, தினப்படி எழுந்த உடனே கோயிலை பார்க்க முடியணும். அப்படி அந்த நம்ம சுவாமி மலை மாதிரி, திருவட்டாறு மாதிரி இந்த ஊர்கள் எல்லாம் கொஞ்சம் ஊரினுடைய மட்டத்தை விட கொஞ்சம் உயர்ந்த மட்டத்துல இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு கோவில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் ஒரே சாஸ்திரத்தை பின்பற்றி ஒரே சிற்பியால கட்டியிருந்தா அந்த கோவில் எப்படி இருக்கும்? அந்தந்த காலத்துல வர சிற்பிகள், மன்னர்கள் தான் கைவேலையெல்லாம் அந்த கோயில காட்டி தன்னுடைய பெருமையெல்லாம் இந்த கோயிலுக்குள்ள நுழைச்சாங்கன்னு வச்சுக்கோ, அந்த கோவில் ஒரு யூனிட்டி ஆஃப் தீம் இருக்காது, அதனுடைய கட்டுமானத்துல ஒரு ஒருமைப்பாடு இருக்காது. இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்க, எல்லோராவில் ஒரு சிற்பி ஒரு பெரிய மலை மேலே ஏறி போனான். அந்த மலையில உடையாத கல், விரிசல் இல்லாத கல் இருந்தது. நமக்கெல்லாம் அந்த கல்லும் மலையும் தெரிந்தது. ஆனா அந்த சிற்பிக்கு ஒரு பெரிய கைலாசநாதர் கோவிலே தெரிஞ்சது. அதனால நாமெல்லாம் அஸ்திவாரத்திலிருந்து கோபுர கலசம் வரலையும் கோவில் கட்டுவோம். அந்த சிற்பி என்ன பண்ணினா, கலசத்துல ஆரம்பிச்சு படிப்படியா அந்த கோவிலை செதுக்கி கீழே கோவிலை கட்டி அதுல சிவன், நந்தி, அந்த கோபுர கலசம், அந்த கோவிலுக்கு முன்னாடி எழுக்கிற ஒரு அற்புதமான தூண், இது எல்லாம் ஒரு கல்லாலேயே ஆனது. அப்படி ஒரு 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 இன்டகிரேட்டட் ஸ்ட்ரக்சர். இதை ஷா கணேசன் ரொம்ப புகழ்ந்து, ஒரு நல்ல இலக்கியம்னா அதனுடைய எல்லா அம்சங்களும் ஒரு மையத்தை சுற்றி இருக்க வேண்டும். அவன் இஷ்டத்துக்கு தன்னோட கைச்சரக்கெல்லாம் அந்த கோவில்ல காட்டக்கூடாது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அந்த எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைலாசநாதர் கோவிலையே இப்ப சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரால பாடப்பட்டு முந்தா நாள் நம்ம சகோதரர் சகரநாராயணன் அம்மாவும் அவங்க வீட்டு அம்மாவும் வேம்பு அம்மாவும் போய் அந்த கழுகுமலை கந்தசாமி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்களே, அந்த கோவில்ல ஒரு கழுவரையன் கோவில் அப்படின்னு ஒரு பாரதத்தினுடைய முதல் குடைவரை கோயில்,
அதை பார்த்து தான் எல்லோரும் அதே கட்டினாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வேற விஷயம். சொல்ல வந்த விஷயம், இந்த திருவட்டாறு கோவிலினுடைய கட்டுமானத்துல பாட்டம்ல இருந்து உச்சி வரை ஒரு ஒருமைப்பாடு இல்லை. இது பல பண்பாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கின்றது. அதனால இந்த யூனிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்களே, இப்ப இதெல்லாம் நம்ம உணர்றோமோ இல்லையோ, சினிமாக்காரனுக்கெல்லாம் இது ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த எல்லா சினிமாலாம் எடுக்கிற போது என்ன பண்ணுவான்னா, அந்த சினிமாவில் ஒவ்வொரு காட்சிக்கும் தொடர்ச்சி வர மாதிரி ஒரு பெரிய ஆளை உட்காந்து வச்சிருவானா. அவன் தான் ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் அங்க மேதை எங்க இருக்கணும், அந்த கதாநாயகன் அப்படி ட்ரெஸ் போட்டுட்டான், அந்த கதாநாயகி எப்படி நகை போட்டா, இப்படி அந்த தொடர்ச்சியை வற்புறுத்துவதற்காகவே அந்த சினிமா தயாரிப்பில் ஒருத்தர் இருப்பாரு. கண்டினியூட்டி மேனேஜ்மெண்ட்னு போடுவாங்க. அந்த திருவட்டார் கோவிலெல்லாம் அந்த கண்டினியூட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாம் இல்லை. அதனால வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க கை வேலையை காட்டி ஒரு 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 பாட்போரின்னு சொல்லுவாங்க, ஒரு அழியல் போல பல நிலைகள்ல அந்த கோவில் வளர்ந்திருக்கிறது. மலையும் மாடக்கோவில் என்ற நம்மாழ்வாரும் காஞ்சி அண்ணனும் மூ ராகவயங்காரும் 12ஆம் நூற்று கல்வெட்டும் குறிப்பிடுகின்றன. மாடக்கோவில் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு தனி அர்த்தம் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோச்சங்கட் சோழன அவருடைய முற்பிறவியில அவர் சிலந்தியா இருக்கிற போது ஒரு யானை துரத்தி, அதனால கோச்சங்கட் சோழ ராஜா அவர் பிறவி எடுத்த போது யானை ஏறாத மாடமாக பார்த்து கோவில் கட்டினார். அப்படி அவர் 78 கோவில் கட்டினாரு. அதெல்லாம் மாட கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப உதாரணமா குடவாசலை சொல்லுவாங்க, வைகலை சொல்லுவாங்க, திருவானைக்காவலை சொல்லுவாங்க, யானை ஏறாத மாடம்னு சொல்லுவாங்க. நான் இந்த தொடர்ல ஸ்ரீவில்லிபுத்தூரை குறிப்பிட்டேன். ஆனா கீதா அம்மா ஏத்துக்கல. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிப்பட்ட கோயில்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரத்துல நீங்க வரதராஜ சுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா தட்சிணாயனத்துல இப்ப ஆடியிலிருந்து தை வரலையும் ஏறுவதற்கு ஒரு வாசல், அப்புறம் தையிலிருந்து ஆடி வரலையும் ஏறுவதற்கு ஒரு வாசல். இதெல்லாம் கோச்சங்கட்டோனுடைய சிற்பக்கலையினுடைய தாக்கம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த திருவட்டாறு கோவில் தரையிலிருந்து உயர்ந்து இருந்தாலும் ஒரு மாட கோவில் இல்லை. அதனால நம்மாழ்வார் சொல்லி இருந்தாலும் கூட, ராகவயங்கார் சொல்லியிருந்தா கூட, காஞ்சிபுரம் பிரதிபாத பயங்கரம் சொல்லியிருந்தா கூட, இது இந்த மாட கோயில் 78 எண்தோள் ஈஸ்வருக்கு 70 கோயில்னு திருமங்காழ்வார் பாடியிருக்காரு நாச்சியார் கோயில்ல, அதுல இது வராது. 8 கோவில் தான் அதுல விஷ்ணு கோவில். இதுல அந்த 8ல இது ஒன்றும் இல்லை. கோவிலை சுற்றி 5 நம்பூதிரி மடங்கள் உள்ளன. கேரளத்தினுடைய பண்பாட்டை வேதத்தை காப்பாற்றுவதில், குறிப்பா வேத வேள்விகளை காப்பாற்றி வைப்பதில் நம்பூதிரிகளுடைய பங்கு மிகப்பெரியது. ஆனா அவங்க எவ்வளவு அறிவாளிகளோ அவ்வளவு உலக விஷயங்கள்ல கொஞ்சம் தளர்த்தியா இருப்பாங்க போல இருக்கு. அதனால அன்னைக்கு நம்ம கேந்திர முன்னாள் தலைவி டாக்டர் யசோமுகாரி வந்தபோது சொன்னாங்க, கேரளால நம்பூதிரி ஜோக்ஸ் அப்படின்னே புத்தகங்கள்லாம் வந்துருக்கு. அந்த நம்பூதிரிகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஜோக்கு, அவங்களுடைய இன்னசென்ஸு, அவங்களுடைய பாண்டித்யத்துக்கும் உலக வாழ்க்கைக்கும் தொடர்பின்மை, இதெல்லாம் பற்றி நிறைய புத்தகங்களே தனித்தனி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஆங்கிலத்தில் யாராவது இருந்தா கொடுக்கமான்னு சொல்லியிருக்கேன். அதுல சிலையாவது நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது கருவறை வாசல். மேற்கு பார்த்து ஆதிகேசவனின் தலை, தெற்கே பாதம், வடக்கே யானை ஏறும் வழி சாய்வானது. அதனால இந்த கோவில் மேற்கு பார்த்த கோவில். இந்த மேற்கு பார்த்த கோவில்ல அந்த வடக்கு வாசல் வழியா யானை காளமாடெல்லாம் வரும். அந்த யானை காளமாட்டுக்கெல்லாம் கோவில்ல பூஜை உண்டுன்னு சொல்றாங்க. அதாவது பொதுவா சைவ கோவில்ல தான் யானைக்கு காளமாட்டுக்கெல்லாம் பூஜை பார்த்துருக்கோம். விஷ்ணு கோவில்லையும் அப்படி உண்டு என்பது இந்த நூலை படித்து தான் நான் தெரிந்து கொண்டேன். அடுத்தது மேற்கு வாசலில் கொடிமரம். மேற்கு கிழக்கு 73 மீட்டர், வடக்கு தெற்கு 78 கிலோமீட்டர், 6 மீட்டர் அகலம். அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த வராண்டா அப்படின்னாக்கா இதை நம்ம ராமேஸ்வரத்தோட ஒப்பிடலாம்.
அவ்வளவு அழகா இருக்கும். அது என்னமோ ராமேஸ்வரம் புகழ் பெற்ற அளவுக்கு இந்த திருவட்டாறு பிரகாரம் கோயில் புகழ் பெறவில்லை. அந்த ஒரு ஓரத்துல நின்று பார்த்தா அந்த இன்னொரு மூலை வரை ஒரு 78 மீட்டர் அப்படின்னா எவ்வளவு, ஒரு நாளால தெரிவிக்கும். கிட்டத்தட்ட 300 அடி நீளத்துக்கு அந்த 300 × 300 × 300 × 300, அப்ப 4 300 அடி. அவ்வளவு அழகான பிரகாரங்கள், அவ்வளோ அந்த தூண்கள் எல்லாம் அழகு. தூண்ல இருக்கிற சிற்பங்கள்லாம் நம்ம தந்திர சாஸ்திரத்தினுடைய அடிப்படையை கொண்டவை. அப்படி அந்த திருவட்டாறு கோவில் தகுதி இருந்தும் புகழ் பெறவில்லை. 224 தூண்கள் இருக்க, ஒவ்வொரு தூணும் ஒரு சிற்ப அற்புதம், ஒரு தந்திர சாஸ்திர அர்ப்பணம், ஒரு தபஸ்வியை சித்தரிக்கும். சில இடத்துல சிவலிங்கம் இருக்கும், சில தவம் பண்றவங்க இருப்பாங்க, சில யோகாசனங்களை காட்டும். அப்படி அந்த பிரகாரத்தில் இருக்கிற அந்த 224 தூண்களும் 224 பாடங்கள் போதிக்கும். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பிரகாரம். இத்தூண்களில் இருந்து தீபலட்சுமி என்னும் பாவை விளக்குகள் ரொம்ப அழகவை. இந்த பிராகாரங்கள் ராமேஸ்வரம் போல புகழ் பெறாதது ஆச்சரியமே. கொடிமரத்தை தாண்டி பலிபீடம் பலிமண்டபம் அமைந்துள்ளன. அதாவது திருவட்டாறு கோவில் மேற்கு பார்த்த கோவில்னு சொன்னேன். ஆனா ஊர் மக்கள் அதிகமாக வருவது இந்த கிழக்கு வாசல்ல இருந்து தான் வருவாங்க. நான் இப்ப திருவட்டாறுல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிற போது யார் வீட்டுல தங்கியிருந்தேனோ அந்த வீட்டுக்கு கவர்னர் ஸ்ரீமான் ரவி வந்தாரு. அவர் அந்த கோவிலுக்குள்ள எந்த வழியா அழைத்து போவது என்பதை பற்றி ஊர் மக்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு. அந்த சில பேர் சொன்னாங்க கிழக்கு வாசல் வழியா அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு. அப்புறம் என்ன கேட்டாங்க, சார் கோவில்ல கொடிமரம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துல இருந்து நுழையறதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீமான் ரவி அவர்கள் அந்த கிழக்கு வாசல் கொடிமரம் வழியா தான் கோவிலுக்குள்ள நுழைந்தார். கொடிமரத்தை தாண்டி பலிபீடம் பலிமண்டபம் அமைந்துள்ளன. அதையெல்லாம் ரொம்ப அழகான பித்தளை தகடுகளால அதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பளபளன்னு. இப்ப கும்பாபிஷேகத்துக்கும் போது அந்த கொடிமரத்தை சுற்றி இருக்கிற அந்த காப்பர் அண்ட் பிராஸ் பிளேட்ஸ், அந்த பலிபீடம், இதெல்லாம் ரொம்ப பாலிஷ் பண்ணி பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். போன வருஷம் அங்க திருவிளக்கு பூஜை நடந்த போது அந்த கொடிமரத்தை அடியில தான் ஒரு 2 hours உட்கார்ந்துருந்தோம். ரொம்ப ஆனந்தமான அனுபவம். அப்படி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சுவாமி விவேகானந்தர் பாரிஸ்ல 1898 நடந்த உலக மதங்களின் வரலாற்று மாநாட்டுல இந்த கொடிமரம் தான் ஒரு காலத்துல கோவிலாவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொடிமரம் என்பது ஏதோ புறக்கணிக்க வேண்டிய ஒரு அம்சம் இல்லை, இந்த ஆலயத்தினுடைய ஒரு உபபகுதி இல்லை. ஒரு காலத்துல இதுதான் ஆலயமாவே இருந்து ஆலயம் பின்னோக்கி வளர்ந்திருக்கிறது. அந்த பலிபீடத்திற்கு அப்புறம் நாலம்பலம் என்ற ஒரு இடம் உள்ளது. நல்ல அகலமான இடம், நல்ல மணல் பதிந்து நல்ல பெருசா இருக்கும். அங்க விளக்கு உட்கார முடியாது, ஆனா நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த இடம் கூத்து மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு கதகளி, சாக்கியார் கூத்து, பாடகம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆகவே இந்த கோவில் என்பது ஒரு கலா மண்டலமாக இருந்திருக்கிறது. இந்த கொடிமரத்தை தாங்கி உள்ள போனா இந்த பிரகாரத்துக்கும் மெயின் கோவிலுக்கும் உட்பட்ட பகுதியில் தான் அந்த மக்கள் உட்கார்ந்து கலை நிகழ்ச்சிகளை பார்க்க இடமாக இருந்திருக்கின்றது. அப்புறம் இங்க மன்மதன் ரதி சிற்பங்கள் அழகியவை. ஏற்கனவே நம்ம வியூக அவதாரம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கிறோம். அப்ப இந்த பிரத்யும்னன், இந்த மாதிரி வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் அப்படின்னு திருமாலுக்கு 4 வியூகங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். அதுல அனிருத்தன் அப்படிங்கிறவன் மன்மதனுடைய அவதாரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதனால பல பெருமாள் கோவில்ல மன்மதனை பத்தி பேசுற போது தியாகராஜ சுவாமிகள் உட்பட மனசிஜ திருமாலுடைய மனத்தில் இருந்து தோன்றியவர் மன்மதன் அப்படின்னு, மன்மதனுடைய தந்தை அப்படின்னு எல்லாம் போற்றி இருக்கிறார்கள். அதனால மன்மதன் ரதி சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கும். சுற்றுவட்டத்தில் சமையலறையும் பொதுமக்கள் சாப்பிடும் மண்டபமும் உள்ளன.
திருவட்டாறு ஆலயத்தின் மரக்கூரை அற்புதங்களில் ஒன்று. நல்ல தேக்கு மரத்தினுடைய குணம் என்ன தெரியுமோ, அதுல இந்த நீரோட்டம்ங்கிற அந்த நரம்புகள் இருக்காது. அதனால எந்த பக்கம் வேணாலும் செதுக்கலாம். இப்ப நீங்க ஒரு பனையை செதுக்கினீங்கன்னு வச்சுக்கோ, நீங்க ஒரு குருட்டை செதுக்கினீங்கன்னா பனை உடச்சு போடும். தேக்குல நீங்க எந்த பக்கம் வேணாலும் செதுக்கலாம். அதனால மரச்சிற்பிகள் எப்பவும் ரொம்ப ஹார்டு வுட்டை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல கருங்காலி, அதுல தேக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால இந்த மரச்சிற்பங்கள் திருவட்டாறு கோவில்ல ரொம்ப விசேஷம். அதுதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இந்த கோவில பழசெல்லாம் பிரிச்சு போட்டாங்க, இப்ப புதுசா எப்படி பண்ண போறாங்கன்னு ரொம்ப வெற்றிகரமா பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒற்றைக்கல் மண்டபத்தில் சோபன படி யானை. இந்த சோபானம்னாலே படின்னு தான் இருக்கும். அந்த படி ஏறுவதற்கு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப புகழ்பெற்றது. அப்புறம் யாழி சிற்பம். யாழி அப்படிங்கிறது சிங்கமும் யானையும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பல கோவில்கள்ல யாழி சிற்பம் யானை சிற்பத்தோட சேர்ந்தே இருக்கும். இந்த யாழிங்கிற உயிரினம் அழிந்து விட்டது என்பதுதான் கூறப்படுகிறது. நடன பெண் சிற்பம் பார்க்க வேண்டியவை. 10 அவதார சுண்ணாம்பு சிற்பங்கள் அண்மை காலத்தவை. இந்த 10 அவதாரங்கள்ங்கிற கான்செப்டை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல 8வது நூற்றாண்டு என்று சொல்லப்படும் பிரம்மாண்ட புராணத்தினுடைய லலிதா சஹஸ்ரநாமத்துல கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதி இன்னொரு வாக்கியம் வருது. அதனால நாராயணனுடைய 10 உருவங்களை, ஆக்கிருத்தின உருவம், பராசக்தி தன்னுடைய விரல் நகங்களில் தோற்றுவித்தாள்னு வருது. இந்த 10ங்கிறத பத்தின ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் இதுதான். ஆழ்வார்கள் 10ங்கிற மச்சாவதாரம், மீனாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அப்புறம் கல்கியோ புத்தரோ உங்க சௌரியத்தை தந்தபடி இந்த 10 பத்தி பேசியிருந்தாலும் தசாவதாரம் அப்படின்னு அவதாரங்களை ஆழ்வார்கள் வரையறுக்கவில்லை. இந்த தசாவதாரங்கிற கான்செப்டே ரொம்ப பிற்காலத்தது. இது கீதையிலையும் இல்லை, பாகவதத்திலையும் இல்லை, 8வது நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற எந்த நூல்லையுமே இல்லை. ரொம்ப 17வது நூற்றாண்டுல வந்த ஜெயதேவர் தான், கிருஷ்ணர் தான் இந்த 10 அவதாரமாக எடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த தசமித ரூபதரே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த அஷ்டபதியில பாடுறோம். இந்த அவதாரங்கள் திரும்ப திரும்ப வர்றதுல பல பேருக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு. அதனால ஒரு கால் புத்தர் காலத்துல இன்னும் திரும்ப திரும்ப நிறைய அவதாரங்கள் வந்ததுனாக்க புத்தர் லேட்டஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெருமை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் தான் கடைசி அவதாரம், இன்னும் அவதாரம் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றோம். இந்த மாதிரி குருநானக் வந்த போது அதுக்கப்புறம் நிறைய பேர் நாங்களும் குரு குரு குருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்த குரு கோவிந்த் சிங் என்ன பண்ணினாரு, இதனோட பெரிய உபதிரவமா இருக்கு அப்படின்னு சொல்லி தனக்கு முன்னாடி இருந்த 9 குருமார்களுடைய புத்தகங்களை எல்லாம் தொகுத்து குரு கிரந்த சாஹிப்னு சொல்லி இதுதான் கடைசி குரு, இன்னும் எல்லாம் குருவெல்லாம் வரமாட்டார், குருவோடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு குரு கிரந்த சாஹிப்ப கடைசி குருவாக குரு கோவிந்த சிங் சொன்னார். இதுக்கப்புறம் என்னாச்சு, லூதியானால இருக்கிற ஒரு 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 மோட்டார் மெக்கானிக்கு நான் 11வது அவதாரம்னு வந்தார். அவரை என்ன பண்ணினாங்க, அவரை கொண்டு போட்டுட்டு ஒரு தலைவர் 10-12 வருஷம் ஜெயிலில் இருந்தார். 12 வருஷம் ஜெயிலில் இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் இந்த அகால் தக்கத்துன்னு சொல்லிட்டு அந்த சீக்கியர்களுடைய நூல்கள், நீதி, இதை பற்றிய அந்த நீதிமன்றம் இருக்கு பாருங்க, அதுக்கு தலைவராகவே அவரை பண்ணினாங்க. எதற்காக சொல்றேன், இனிமே அவதாரம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல பல பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. அதனால இந்த தசாவதாரமாகட்டும், 10 குருவாகட்டும்,
புத்தருக்கு அப்புறம் அவதாரமே இல்லை அப்படிங்கிற கருத்தாகும். இது எங்கேயா என்னையா வரவெல்லாம் நானும் அவதாரம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எனக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு. அதனால தேர்டு போப்பாண்டவராக இருந்தவர் அவர் என்ன பண்ணினாருனாக்கா, கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு ராஜா காலத்துல புத்தர் பகவானுக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான் உண்டு, அவர் இயேசுநாதர். அந்த இயேசுநாதருக்கு ஒரே ஒரு பிரதிநிதி தான் உண்டு, அது போப்பாண்டவர் தான். அதனால இயேசுநாதர் கடவுளை பத்தி இயேசுநாதர் பேசினது மட்டும்தான் ஃபைனல், இயேசுநாதரை பத்தி நான் சொல்றது மட்டும்தான் ஃபைனல் அப்படின்னு இந்த வளர்ச்சியினுடைய வாசல்களை மூடுவதற்கு பல பிரயத்தனங்கள் நடந்திருக்கு. அதனால இந்த தசாவதாரம் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப ஒரு துளி உப்போடு தான் அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த தசாவதார சிற்பங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே 17ஆவது நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் அந்த சிற்பங்களா பொழிஞ்சு வைக்கிற ஒரு பண்பாடெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு ஜெயதேவர் தான் அஷ்டபதி மூலமாக விதை போட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அடுத்தது இந்த மூலஸ்தானத்துக்கு வரும். இந்த மூலஸ்தானத்தை 3 வாசல்கள். ஏன்னா அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய மண்டபம் கட்டுவதற்கு நடுக்கிற தூண் இல்லாம மண்டபங்கள் கட்ட முடியாது. அதனால திருவிழிமலையில தூண்களே இல்லாம ஒரு பெரிய அகலமான மண்டபம் கட்டினாங்க. அதை தமிழ்நாட்டுடைய சிற்பக்கலையினுடைய அற்புதங்களில் ஒன்றாக நினைப்பார்கள். அதனால சிற்பிகள் வந்து ஒப்பந்தம் எழுதுற போது நாங்க திருவிழிமலை கொடுங்கை மண்டபம் ஒவ்வால் மண்டபத்தை தவிர மற்ற ஏதாவது கட்டி கொடுப்போம் என்று சொல்லுவார்கள். அதனால ரொம்ப அகலமுள்ள கட்டடங்களை கட்ட மாட்டாங்க. நடுப்புற தூண் வந்துடும். அது வந்து இந்த விசிபிலிட்டியை கொஞ்சம் கொடுக்கும். இந்த காலத்து பெரிய பெரிய ஹால் மாதிரி அந்த காலத்துல தூண்கள் இல்லாம பெரிய பெரிய உத்தரங்கள் போட்டு ரொம்ப அகலமான ஹால் வந்து வரல. அதனால இந்த திருவட்டாறு மூலஸ்தானத்தை நம்ம 2 தூண்கள் 3 பிரிவுகள் அது வழியா தான் பார்க்கணும். காலை ஒரு வழியாக, நடுப்புற ஒரு வழி, தலை ஒரு வழி, இப்படி 3 வாசல் வழியா தான் திருவட்டாறு ஆதிகேஸ்வர பெருமாளை பார்க்க வேண்டும். பாதம், மார்பு, தலை இவற்றை பார்க்க தனித்தனி வாசல்கள் உண்டு. ஆதிகேசவன் உரையும் ஸ்ரீகோவில் 12 மீட்டர் அகலமும் 10 மீட்டர் அகலமும் உடைய நல்ல பெரிய கோவில், நல்ல பெரிய சைஸபிள் சப்ஸ்டான்சியல். அதனால அதுல தூண் இருக்கிறது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ரொம்ப பெருசா இருந்தாதான் அதுல தூண் இல்லாம அந்த ஸ்ட்ரக்சரை கட்ட முடியும். ஆலய விமானம் 2 தளங்களை உடையது. இந்த துவிதளம் அப்படிங்கிற அந்த விமான அமைப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. திராவிடம், வேஷரம் அப்படின்னு 3 விதமான கோபுர அமைப்புகள் உண்டு. இதுல சிலதுல 2 இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற கூடல் அழகார், அப்புறம் ராமானுஜர் கோபுரத்து மேல ஏறி உபதேசிச்சார்னு சொல்ற மாதிரி திருக்கோஷ்டியூர், இதெல்லாம் மல்டி டயர்டுன்னு சொல்லுவாங்க. பல தளங்களை உடைய கோபுரங்கள். இல்லாட்டா நம்ம தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி யூனிட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இல்லாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப் பேக் 2, 3 அப்படி எல்லாம் இருக்கும். இந்த திருவட்டாறு கோபுரம் 2 அமைப்பை கொண்டது. மரமும் செம்புத்துகளும் கொண்டு அமைக்கப்பட்டது. இக்கோவிலின் விளக்கு மாடம் அழகியது. கூட்டுப்புறையில் 2000 பேர் உட்காந்து சாப்பிடலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தடவை வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த கோவிலில் விழாவில் பேச கூப்பிட்டாங்க. 3 பேருக்கு சிறப்பு பரிசு எல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணினாங்க. அதுல 2 பேர் ஸ்கூல் பசங்க. அவங்க 5ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கிறவங்க. மத்தியானம் ஸ்கூல் விட்ட உடனே கோவிலுக்கு வந்து அந்த கோவிலில் சாப்பிட்றவங்களுக்கு இலையெல்லாம் தொடச்சி தண்ணி எல்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தான் ஸ்கூலுக்கு ஓட்டி போடுவாங்க. அந்த பசங்களை அந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு கூப்பிட்டு அந்த கோயிலில் ஆனர் பண்ணினாங்க. இன்னொரு பாட்டி 35 வருஷமா சம்பளமே வாங்காம அந்த கோயிலை கூட்டிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு மரியாதை பண்ணினாங்க. 3வது அந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் கம்பெனி டிரைவர், அவர் வந்து தான் சொந்த தலைவர் ஒரு டேங்கரை வாங்கி
கொஞ்சம் மேடான பகுதி என்பதனால அங்க மக்கள் குடிதண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க. எல்லார் வீட்டுக்கும் அவரை நாம தண்ணி கொடுத்தார். அன்னைக்கு கோயில் விழாவில் எனக்கு பெருமாளையே பிரத்யட்சமா பார்த்தா மாதிரி ஒரு மன நிறைவு உண்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பெண், 2 பள்ளிக்கூடத்து பசங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்க ஒரு சமுதாய உணர்வோடு வேலை செய்யற இடம் திருவட்டார். இத நிரூபித்து காட்டுவதற்கு பல வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிச்சு. 35 வருஷம் அங்க லட்சதீபம் நின்று போச்சு. நம்ம பையன் ரொம்ப உற்சாகமா, சார் எண்ணெயெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார், திருவட்டாறு கோயிலுக்கு லட்சதீபம் அப்படின்னா ஒரு 10 டின் எண்ணெய் ஜனங்கள் கொடுத்துருவாங்க. சரிப்பா, எண்ணெய் கொடுத்துருவாங்க, அந்த லட்சதீபத்தை ஏத்துறதுக்கு ஆள் வேணுமே என்று நான் கவலைப்பட்டேன். சார் நீங்க கவலையப்படாங்க, உள்ளூர் மக்களுடைய முழு ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பிச்சது. இன்னி வரலையும் அந்த லட்சதீப விழாவை நம்ம பையங்க அவ்வளவு அழகா நடத்துறாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஆச்சாரியார்கள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் செய்யக்கூடிய காரியத்தை நம்மளுடைய சாதாரண சமுதாய தொண்டர்கள் செய்யறாங்க. அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல எவ்வளவு பலம் இருக்கு, எவ்வளவு இன்னும் நல்ல குணங்கள் மறைந்து இருக்கின்றன. இதை காட்டுவதற்கு அந்த லட்சதீபம் தான் ஒரு பெரிய ஒரு உதாரணமாக எனக்கு படுகிறது. அந்த பெருமை திருவட்டாருக்கு உண்டு. அடுத்தது நம்மாழ்வார் பாடு. நம்மாழ்வார் பாடியிருக்காரு சொன்னாக்க அந்த கோயிலுடைய தனி மதிப்பே தனி. ஆனானப்பட்ட ராமானுஜரும் திருமங்கையாழ்வாருமே நம்மாழ்வாரை போற்றி ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்துல நம்மாழ்வார ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கத்தை எழுந்தருளை பண்ணி அவரை ஆராதனை பண்ணி அந்த ராப்பத்து பகல் பத்துன்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அப்பெல்லாம் பண்ணி திருப்பி கொண்டு நம்மாழ்வார ஆழ்வார் திருநகர்ல வச்சிருக்காங்க அந்த விக்கிரகத்தை. இதெல்லாம் பார்த்த உடனே 8ஆவது நூற்றாண்டுல திருமங்கையாழ்வார் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு வருஷமும் பல ஆறுகள், பல நதிகள், பல வாய்க்கால், அதுவும் மழை காலம் வேற, அதுல இவ்வளவு தூரம் அந்த சிற்பத்தை கொண்டு வருவது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருக்கு ஒரு சந்நிதியை ஸ்ரீரங்கத்திலே ஏற்படுத்தி அதை பிற்காலத்துல ராமானுஜரும் அதை அப்ரூவ் பண்ணினார். அதனால அந்த ராப்பத்து பலப்பத்து அந்த விழாக்கள் நம்மாழ்வாருடைய ஆசியோட. எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரை வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவ்வளவு கொண்டாடுவாங்க. 108 திருப்பதி இருந்தாலும் கூட இந்த நம்மாழ்வார் பாடின ஸ்தலம் அப்படின்னா அதுக்கு மரியாதையே தனிதான். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் 36 தலங்களை பாடினார்கள் என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள். சில பேர் நம்மாழ்வார் அப்படி பெரிய பயணங்கள்லாம் செஞ்சதாக இல்லை, அவர் இருந்த இடத்துல இருந்தே அந்தந்த கோயில்களை மனசுல உருவாக்கி அந்தந்த சுவாமிகளை பாடினார், அந்த சுவாமிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பத்தி நமக்கு வேண்டாம். நம்மாழ்வார் பாடினார் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அருள் பெறுவர் அடியர் தம் அடியினேற்கு ஆழியான் அருள் தருவான். அப்ப எப்ப பார்த்தாலும் சங்கை சக்கரத்தின் கையில வச்சுட்டு இருக்கிற அந்த திருமால் இருக்காரே, அவர் கருணாஸ்வரூபம். அவர் அருளினுடைய ஒரு உருவம். அமை அருள் தருவான் அணுகின்றான். அது நமது விதி வகையே, அது நம்முடைய பெரிய பாக்கியம். இருள் தரு ஞாலத்து. இந்த படைப்புல 3 நிமிஷம் இருட்டுதான், ஒளிங்கிறது தான் ரொம்ப ரேர். கேம்பல ஒரு பாப்பா கேட்டுது, என்ன சார் உலகத்துல இருட்டு தானே ஜாஸ்தி சார் இருக்கு, நீங்க ஏன் கேந்திரத்துல ஒளி எப்படி கொண்டாடுறீங்க, மெஜாரிட்டி பார்த்தா இருட்டு தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு பாப்பா கேட்டுது. அப்போ இந்த படைப்புல இருட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதனால இருள் ஞாலம், அப்புறம் ரொம்ப டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டென்ஸ் அந்த உலகம். இருள் தரு மாநாளத்தில் இனி பிறவி ஆண் வேண்டேன். அந்த பரம்பொருளோடு ஒன்றி இருக்கிற அந்த பேரானந்த நிலை தான். இந்த பேரானந்த நிலையை பற்றி ஒவ்வொரு சம்பிரதாயமும் ஒரு விதமாக சொல்லுவோம். வைஷ்ணவத்துல அந்த நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைகுண்டத்துல போய் சுவாமி இருக்கிற இடத்துல இருந்து அவருடைய அனந்த கல்யாண குணங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைதத்துல இறைவனோடு ஒன்றரை கலந்து விடுவார்கள்னு சொல்லுவாங்க. சைவத்துல சாமீபியம், இறைவனுடைய அருகிலே இருப்பாங்க. சாயுஜ்யம், இறைவனோட ஒன்றரை கலப்பாங்க.
அப்புறம் அந்த யுகத்துல இருப்பாங்க, சாமீபியம் அவருக்கு கிட்ட இருப்பாங்க, சாரூபியம் இறைவனை போன்ற தோற்றம் கொண்டு இருப்பார்கள், இப்படி சாலோக்கியம் இறைவன் இருக்கிற அந்த உலகத்துல இருப்பாங்க அப்படின்னு 4 வகையான புத்திகளை சொல்லி. ஆனா பிற்காலத்துல வந்த தாய்மானவரை போன்றவர்கள் தானுவினோடு அத்துவிதமானது முத்தி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இறைவனோட ஒன்றரை கலந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை பத்தி நிறைய விவாதங்கள் வந்து இப்ப மீராவா இருக்கட்டும், ஆண்டாளா இருக்கட்டும், திருவாசகம் எழுதின மணிவாசக சுவாமிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இறைவனோட ஒன்றரை கலந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது சைவ சித்தாந்தத்துக்கும் வைஷ்ணவத்தினுடைய விசிஷ்டாத்வைதத்துக்கும் ஒத்து வராது. இதை பத்தி டாக்டர் கீதா அம்மாவோட கொஞ்சம் விவாதம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு இதில் இருக்கு. ஆண்டாள் வந்து லக்ஷ்மியினுடைய அவதாரம் என்பதனால அவளுக்கு இருக்கிற உரிமையை வந்து மற்ற மனிதர்கள்லாம் கொண்டாட முடியாது அப்படின்னு இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னா, வர 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டமே அப்படி விழா கோலம் பூண்டு ஆண்டாளோட ஆடிப்புறம் அந்த பிரம்மாண்டமான தேரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் இல்ல, அன்னைக்கு விருதுநகருக்கே லீவு. மக்கள் எல்லா ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா சாலைகளும் ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி செல்லும். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய அந்த ஆடிப்பூரம் அந்த 28ஆம் தேதி வருகின்றது. அதனால இந்த சாயுஜ்யம், சாமீபியம், சாலோக்கியம், சாரூபியம் என்ற 4 வகையான முக்தி நிலைகளை பற்றி சைவத்தில் பேசுகிறார்கள். அப்புறம் சைவத்திலே கொஞ்சம் பேதம் உண்டு என்பதை பற்றி சொன்னேன். வைஷ்ணவத்துல நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லி பகவான் இருக்கிற அந்த வைகுண்டத்திலேயே போய் அவருடைய திவ்ய மங்கள சுரூபத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டு அவருடைய கல்யாண குணங்களை ஆராதித்துக் கொண்டு அவரை எப்ப பார்த்தாலும் பார்த்துண்டு எவ்வளவுதான் அவர் அனுபவித்தாலும் திகட்டாத அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு வைஷ்ணவத்துல சொல்றாங்க. இந்த பாக்கியத்தை எப்படி சொல்றது? அப்ப அவ்வளவு பெரியவங்களே என்னால வாயினால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நாமெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அந்த பேரானந்த நிலைக்கு தான் ஒவ்வொரு உயிரும் அப்படி அப்படி தவிக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, பக்கத்து ரூம்ல பத்தையா தங்க கட்டிக்கிட்டு இருக்கிற போது இந்த ரூம்ல ஒரு திருடம் இருக்கான், அவனுக்கு எப்படி இருக்கும் மனசு? எப்படாப்பா இந்த செவத்தை உடைச்சு கொண்டு போய் அந்த கட்டியா இருக்கிற தங்கத்தை நான் அடைவேன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இறைவன் இவ்வளவு நமக்கு அருகிலேயே இருக்கிற போது அவனை நாம் அடைய வேண்டும் என்ற பேரானந்தம் அப்படி நம்ம உள்ளத்தை வருத்தும் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நேற்றுக்கு வந்து என்கிட்ட ஏதோ ஒரு நந்தனார் சீடி கிடைச்சிச்சு. நந்தனார் போட்டு காப்பி. நந்தனார் சிவனை அடைந்ததை விட இந்த சிவனை அடையதற்காக அவர் தவிச்ச அந்த தவிப்பு இருக்கு பாருங்க, அதுலதான் அனுபவம். வினோபாதி அடிக்கடி சொல்வார், கடவுளை அடையிறது ஒண்ணுமே இல்லப்பா, கடவுளை அடையறதுக்கு மனு செய்யற முயற்சியில அவன் அப்படி தன்னுடைய குணங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க, அதுதான்ப்பா ரொம்ப பெருசு அப்படி வினோபாதி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த நந்தனார் அந்த சிதம்பரத்துக்கு போவதற்காக அந்த தரிப்பு பட்ட அச்சை வாங்கின அடி பட்ட கஷ்டம் இதெல்லாம் இருக்கு. அப்ப இறைவனுக்காக என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசுல அவ்வளவு இன்பம் தோன்றி இருக்கிறது. அதனால இனி பிறவி யான் வேண்டேன், இந்த பிறவி எனக்கு யான் வேண்டாம், எப்ப பார்த்தாலும் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து கொண்டிருக்கிற அந்த கல்யாண குணங்கள் எனக்கு வேண்டும். மருள் ஒளி நீ மடனெஞ்சே, உன்னுடைய மயக்கத்தெல்லாம் விட்டுடு, முட்டாள் மனமே, வாற்றாட்டான் அடி வணங்கே. திருவட்டார்ல தன்னுடைய காலை மறுத்துக்காம நல்ல வெளியில நீட்டி கொண்டு அந்த வாசல் வழியா காலை காட்டி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறது அந்த பரபிரம்மம், போய் வணங்கு அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அதனால நல்ல விஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னாக்க விஷயம் தெரிஞ்ச பட்டரா இருந்தாக்கா அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, தீபாரதனை ஏற்றுகிற போது முடியிலிருந்து அடி வரலையும் பகவானுடைய ஒவ்வொரு பகுதியையும் காட்டி காட்டி தரிசனம் பண்ணுங்கோ தரிசனம் பண்ணுங்கோ தரிசனம் பண்ணுங்கோ என்று அவர் சொல்லுவார்.
அந்த இடத்துலதான் நம்மாழ்வார் வந்து நின்னார், அந்த இடத்துலதான் திருவங்கியாழ்வார் நின்னார், அந்த இடத்துலதான் ராமானுஜர் நின்னார், அந்த இடத்துலதான் ஆண்டாள் நின்னார், அந்த இடத்துலதான் 10 ஆழ்வார்களும் நின்னார்கள், அந்த இடத்துலதான் பிள்ளை திருவாளர் நின்னார், அந்த இடத்துலதான் அண்ணங்கராச்சாரியர் நின்னார். அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிறதே எப்படிப்பட்ட பேர் சொல்லுவோம். அதனால இந்த விஷ்ணு கோவில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த இறைவனுடைய முடி முதல் அடி வரை ஒவ்வொரு பகுதியும் காட்டி 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 தரிசனம் பண்றோம். நல்ல விஷயம் தெரிஞ்ச பட்டரா இருந்தாருன்னு அவர் வந்து பகவானை பத்தின நமக்கு ஒரு புது அறிமுகத்தையே கொடுத்துருவார். நம்ம கோயில் பட்டர்கள்லாம் அவ்வளவு அறிவாளிகள் மட்டும் இல்ல, பகவான் பேர்ல அவ்வளவு பக்தி அவங்களுக்கு. வாட்டாற்றான் அடிவணங்கி மாஞாலம் திறப்பறுப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவன் எம்பெருமானை பாட்டாய் பல பாடி பழவினைகள் பாரறுத்து. இந்த பழவினைகள் பாரறுத்து அப்படிங்கிறது நம்ம ஹிந்து சம்பிரதாயத்துல ரொம்ப பெருசு. அப்புறம் ஏன் ஆனாரப்பட்ட திருவள்ளுவரே ஊழில் பெருவலி ஆவுல அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஊழையெல்லாம் மீற முடியாது அப்படிங்கிறாரு. இந்த பழவினைகள் அவ்வளவு நமக்கு இருக்கு, அதையெல்லாம் யாரு பாருப்பா. அதனால சைவத்திலையும் சரி வைஷ்ணவத்திலையும் சரி நம்ம இறைவனுடைய திருவடியை வணங்கினாக்க நம்ம எத்தனையோ பெருவில சேர்த்து வச்ச அந்த பாவங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லுகிறான். வினோபாஜி சொல்வார், ஒரு இருட்டு வந்து 1000 வருஷமா இருக்க இருட்டு என்பதனால அதுல விளக்க கொளுத்தினாக்க அந்த இருட்டு போக 1000 வருஷம் ஆகுமா? ஒரு கணத்திலேயே இந்த இருட்டு போயிடும். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டைக்ரெஷன். உலகத்துல யாரோ எதையெல்லாம் சேர்க்கிறாங்க. சில பேர் பணம் சேர்ப்பாங்க, சில பேர் புகழ் சேர்ப்பாங்க, சில பேர் தன்னுடைய ஈகோவுக்கு மற்றவங்க சொல்றதெல்லாம் சேர்ப்பாங்க, சில பேர் ரத்தன கற்களை சேர்ப்பாங்க, சில பேர் ஓவியங்கள் சேர்ப்பாங்க. இங்கிலாந்துல ஒருத்தன் என்ன பண்ணலாம், உலகத்துல இருக்கிற பழைய குகைகள் எல்லாம் போய் அங்க இருக்கிற இருட்டை வந்து சேமித்தானா. உலகத்துல எங்கெல்லாம் சூரிய வெளிச்சமே படாத இருட்டு இருக்கும், அந்த இருட்டுல குகையெல்லாம் வாங்கி ஐ ஹவ் காட் தி கிரேட்டஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டார்க்னஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு. அதாவது உலகத்துல டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், புத்திசாலித்தனத்துக்கு ஒரு எல்லை உண்டு, முட்டாள்தனத்துக்கும் அசிங்கத்துக்கும் எல்லையே இல்லை அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் இருட்டை சேமிச்சானா. உலகத்துல இருக்கிற எத்தனை கான்டினென்ட்ல எத்தனை இருட்டு குகைகள் இருக்கோ அந்த குகைகள் எல்லாம் போய் அது வந்து 300 வருஷம் இருட்டு, 400 வருஷம் இருட்டு, 1000 வருஷம் இருட்டு அப்படின்னு அந்த இருட்டுக்கள் எல்லாம் சேமிப்பான. அந்த மாதிரி நம்ம பிழவினைகள் என்னைக்கு நம்ம இறைவனிடத்தில் இருந்து பிரிந்து நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கு என்று நினைக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து நம்முடைய உடலிலே உள்ளத்திலே அறிவிலே ஆன்மீகத்திலே இருட்டு படர ஆரம்பித்தது. இந்த இருட்டு சேர்றதுக்கு இத்தனை ஜென்மம் ஆயிடுச்சு என்பதனால அந்த இருட்டு விலகத்துக்கு அத்தனை ஜென்மம் ஆகுமா? இல்ல. வினோபாஜி சொல்வார், ஒரு விளக்க பொறுத்து 100 வருஷத்து இருட்டு, 500 வருஷத்து இருட்டு, 1000 வருஷத்து இருட்டு ஒரு நொடியில போயிடும். அப்படி அந்த பழவினைகள் பாரறுத்ததுல சைவமும் வைஷ்ணவமும் ஒரு குரல்ல பேசுகிறது என்பதுதான் நம்ம மதத்தினுடைய பெருமை. பழவினைகள் பற்றறுத்து நாட்டோரோடு ஏழ்வொழிந்து நாராயணனை நடினோமே. அப்படி இந்த நரனை வழிகாட்டுகின்ற இந்த நாராயணன் இருக்கிறானே, ஆதி கேசவன் இருக்கானே, கேசி நிஷூதன் இருக்க, கேசியனை கொன்றவன் இருக்கின்றானே, அவனை நாம் வணங்குவோம். ஆதிகேஸ்வரன் உருவ அமைப்பை பார்ப்போம். இந்த ஆதிகேஸ்வரர் கோயிலின் மேற்கு வாசல் பக்தி திருப்பாத கடவு எனப்படும். அங்கிருந்துதான் அந்த 6 தெரியும். இங்கு 18 படிகள் உண்டு. ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கிறோம். இந்த 18ங்கிற கான்செப்ட் வந்து தான் இந்து மதத்தோட ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஐயப்பனுக்கு 18 படிகள் உண்டு. அந்த மாதிரி அழகர் கோவில் கிழக்கு வாசல்ல 18ஆம் படி கருப்பு என்றே சொல்லுவார்கள். அதனால இந்த 18 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இந்த யக்ஷினி அப்படின்னு இஷக்கின்னு சொல்லுவாங்க. குபேரன்லாம் அந்த வம்சத்தை சேர்ந்தவன். அவருடைய சாஸ்திரத்தில் இந்த 18 வகையான யக்ஷினிகள் உண்டு போல இருக்கு. அதனால இந்த 18 படி அப்படிங்கிறது சபரி ஐயப்பன், திருமால் வழிபாடு, இப்ப ஆதிகேசவர் கோவில், இதுலெல்லாம் 18 என்பது ரொம்ப முக்கியம். அதனால 18ஆம் படி ஈசன் அப்படின்னு சபரிமலையை கொண்டாடுகின்ற வழக்கம் உண்டு. இந்த ஆதிகேஸ்வரர் கோயிலுடைய மேற்கு வாசல் 18ஆம் படி 18 படிகள் உண்டு.
இந்த இடம் மூவாற்று முகம் எனப்படும். இங்கு பரளியாறு கோதையாறாக மாறுகிறது. ஒரு தூரம் வரல அதுக்கு பரளியாறுன்னு பேரு, அதுக்கப்புறம் கோதையாறுன்னு பேரு. நம்ம பெசன்ட் அம்மா சிலையிலேருந்து வரும்போது கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ரோடுக்கு பெசன்ட் ரோடுன்னு பேரு, அதுக்கப்புறம் என்ன பீட்டர்ஸ் ரோடா நம்ம பேரு மாறும். அந்த மாதிரி ஒரே ரோடுக்கு பாதி தூரம் ஒரு பேரு, இன்னொரு பாதி தூரம் இன்னொரு பேரு. அந்த மாதிரி ஒரே ஆற்றுக்கு கொஞ்ச தூரம் பரளையாறுன்னு பேரு, கொஞ்ச தூரத்துக்கு கோவையாறுன்னு பேரு. அங்க மூல நதியான தாமிரபரணி சேருகிறது. நம்ம பண்பாட்டுல 3 நதிகள் சேருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எங்க 2 நதி சேர்ந்தாலும் அங்க கற்பனையாக 3வது நதி ஒன்று சேருவதாக நாம் செய்து கொள்வோம். அப்ப மூல நதி என்ன? இடா என்பது அன்பு நதி, பிங்களா என்பது அறிவு நதி. இந்த அன்பும் அறிவும் ஒன்றிணைந்து சமமாக இருக்கின்ற போது ஞானம் என்ற குழுமுனை என்ற 3வது எழுகிறது. இது நம்ம சம்பிரதாயம். அதனால கங்கை யமுனையும் இணைகின்ற அந்த பிரயாக்ல சரஸ்வதி என்ற 3வது நதியை சொல்லுவோம். அந்த மாதிரி மேற்கு கர்நாடகத்துல 2 நதிகள் சேர்ற இடத்துல 3ஆம் நதியை சொல்லுவோம். நம்ம பவானியில காவிரியும் அமராவதியும் சேர்ற இடத்துல 3வது நதியை சொல்லுவோம். எங்க இந்தியாவில் 2 நதி சேர்ந்தாலும் அதான் 3வது நதின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம நண்பர் ஸ்ரீமான் மயில்வாகனன் துவாரகையில் இருக்கார். துவாரகைக்கு பக்கத்துல கண்ணன் தன்னுடைய உடம்பை விட்ட இடம் சரீர உற்சர்க்கம் என்று பெயர். அங்கதான் சரண் என்ற ஒரு வேடன் கிருஷ்ணனுடைய பாதத்தை பார்த்து அடிச்சான் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல இந்த 3 நதிகள் சேர்ற ஒரு இடம் இருக்கு. அங்க மூதாதையருக்கு தர்ப்பணம் பண்ற வழக்கம் இப்போ உண்டு. அதனால இந்தியாவில் எங்க 2 நதி சேர்ந்தாலும் 3வதாக நம்முடைய ஞானம் என்ற ஒன்று சேருவதாகவே 3 நதிகளை கொண்டாடுகின்ற வழக்கம் உண்டு. இது மூவாற்று முகம். அதனால 3 ஆறுகள் சேரும் இடம் என்று சொல்றாங்க. கோயிலின் வடக்கு வாசல் சரிவாக இருக்கின்றது. அதனால அதுல யானைகளும் காளை மாடுகளும் ஏறி வழிபாடு செய்வார்கள். அவற்றுக்கும் பூஜை உண்டு. நான் சிவன் கோவில்னா இந்த யானை பூஜை, பசுமாட்டு பூஜை, ஒட்டக பூஜை, குதிரை பூஜை எல்லாம் பார்த்துருக்கேன். தவிர விஷ்ணு கோவில்ல நான் பார்த்ததில்லை. இது எனக்கு ஒரு புது தகவலாக இருந்தது. மற்ற கோவில்ல இருந்திருக்கலாம். மக்கள் கிழக்கு வாசலை அதிகம் பயன்படுத்துகின்றனர். ஏற்கனவே சொன்னேன், கவர்னர் வந்தபோது அந்த ஊர்ல பெரிய விவாதம் வந்தது. கவர்னரை கிழக்கு வாசல் வழியா உள்ள அழைச்சி போடுவதா மேற்கு வாசல் வழியா அப்படின்னு. அப்புறம் மேற்கு வாசலில் தீர்மானம். அங்குள்ள ஆலயம் குலசேகரர் ஆலயம் என்று சொல்லப்படுவோம். அதுக்கும் அந்த பக்கத்துல இந்த வாட்டாறு வடக்கு பக்கம் மேற்கு பக்கமும் அந்த ஆறு வரும் இல்லையா, அதுக்கு போற வழியில அங்க ஒரு குலசேகரர் ஆலயம் இருக்கிறது. கோயிலின் தெற்கு வாசலிலும் சோபான படிகள். சோபானம் என்றாலே படிகள் தான். இவ்வாறு கோயிலின் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு வாசல்கள் அமைந்துள்ளது. இந்த மாதிரி 4 வாசல்களும் ஆபரேட்டிவா இருக்கிற கோயில்கள் ரொம்ப குறைச்சல். உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூருடைய மேற்கு கோபுர வாசலை பல வருஷங்களாக மூடி இருந்தாங்க. மற்ற கோவில்ல கூட 4 வாசல் இருந்தாலும் மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது தெற்கு வடக்கு வாசல்கள் தான் இருக்கும், அல்லது மேற்கு கிழக்கு இருக்கும். எல்லா வாசலையும் மக்கள் பயன்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரேர் தான். வாசலில் தேக்கு மர கொடிவீரம், பலிபீடம், சித்திர அமைந்துள்ளன. இவற்றை சோழர் பாணி என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் ஆலயத்து கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு சேராந்தகன் வாசல்னு பேர். சேராந்தகன்னா சேரர்களை கொன்றவன், சேரனுக்கு யமனாக இருந்தவன் அர்த்தம். அதனால சோழர்கள் திருவனந்தபுரம் வரை அங்க இருக்கிற சேரர்களை தோக்கடிச்சிருக்காங்க. அதனால அந்த ஓவிய சிற்ப கலைப்பாணி இங்கேயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவற்றை சோழர் பாணி என்பர். சில பகுதிகளை மேற்கு கோபுர விஜயநகர பாணி என்பர். சுச்சீந்திரத்துல ஒரு கோபுரம் எழுதுவதற்கு விஜய சொக்கநாதர்னு இருந்தார,
அவர் காலத்துல அந்த கோபுர பணி நடந்தது அப்படிங்கிறாங்க. இந்த திருவட்டாறு கோவில் பணியும் அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அதனால விஜயநகரத்தினுடைய அந்த கட்டுமான பணியினுடைய இன்ஃபுளுன்ஸும் இங்க அந்த ஹம்பி எல்லாம் விஜயநகர பாணி தானே. அதனால ஒரு யூனிட்டி ஆஃப் தீம் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எமோஷன் இல்லாம பலரும் கலந்து கட்டியா இந்த திருவாட்டாறு கோவில் அமைந்திருக்கிறது. நடுத்தர மண்டபத்தின் அடிப்பகுதி நல்லாலும் மேற்கூரை மரத்தாலானது. நுணுக்கமான மர வேலை ஏற்பாடு உண்டு. இந்த நடுத்தர மண்டபத்தை திட்டமிட்டவன் வள்ளுவன் தேசத்து கணக்கன் ஐயப்பன் என்பவன். வருடம் 1605 ஆகும். கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகத்தினுடைய நடுப்பகுதியே கன்னியாகுமரி தான் சொல்ற ஒரு வழக்கம். நம்ம திருவள்ளுவர் மெட்ராஸுக்கு பக்கத்துல மயிலாப்பூர்ல பிறந்தார்னு சொல்றோம் இல்லையா. இவங்க என்ன சொல்றாங்க, திருநயினார்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் வள்ளுவர் பிறந்தார் அப்படிமா. வள்ளுவ தேசம்னு ஒரு தேசம் இங்க இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டினது நம்ம திருப்புல்லானியிலிருந்து தனுஷ்கோடியிலிருந்துன்னு சொல்றோம். கன்னியாகுமரி மக்கள் கன்னியாகுமரியிலிருந்து தான் கட்டினார் அப்படிப்பாங்க. ஆதிசங்கரர் சௌந்தர்ய லகரி பாடினது இந்த ஊர்ல இருந்தா அப்படிப்பாங்க. இருக்கிற எல்லாருக்கும் அவங்க மாவட்டத்தை பத்தி அவங்க ஊரை பத்தின ஒரு அபிமானம் இருப்பது ரொம்ப ரொம்ப நியாயம்தான். ஏக்நாத் அவர்கள் சொல்லுவார்கள், பூமியின் மையம் எது அப்படின்னாக்கா எங்க ஊர் தான் அப்படின்னு சொல்லுவார்கள். முல்லா நசீருதீனை பார்த்து இந்த பூமியின் மையம் எது அப்படின்னாக்கா என்னுடைய கழுதையின் வால் எங்கு பூமியை தொடுகிறதோ அதுதான் பூமியின் மையம் என்றார். அப்படி அவங்க தான் ஊர் தான் உலகத்தினுடைய மையம் என்ன நம்ம இருக்கோம் இல்லையா. அதனால இதெல்லாம் ஒரு அபிமானம் என்ற பெயரில் அதை மன்னிச்சிடணும். இந்த அகம்பாவம் நினைக்கக்கூடாது. வரலாற்று உண்மையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு பகுதி. வள்ளுவ தேசம் என்று அழைக்கப்பட்டதை குறிக்கும். திருநயினார்குறிச்சி என்ற ஊரில் தான் வள்ளுவர் பிறந்தார் என்று இந்த மாவட்டக்காரர்கள் கூறுவதற்கு இது ஆகாரம் சேருகிறது. இந்த ஒற்றைக்கல் மண்டபத்தின் மரக்கூரைக்கு செப்புத்தகடு போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது கன்னியாகுமரி மாவட்டம். கேரளத்துல பல கோவில்கள்ல முழு கோவிலுக்கும் செப்புத்தகடு போட்டிருப்பாங்க. எவ்வளவு காஸ்ட்லி பாருங்க. அப்படி போட்டிருப்பாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் அந்த பராந்தகனும் ஆதித்ய சோழனும் சிதம்பரத்துக்கு செப்பு கூரை தங்க கூரை எல்லாம் போட்டாங்க. அப்புறம் திருநெல்வேலிக்கு பக்கத்துல ராஜவல்லிபுரத்துல செப்பறை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இப்படி கோவிலுக்கு செப்பால கூரை போடுவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாம அது ரொம்ப மந்திர சாஸ்திரம் தந்திர சாஸ்திரம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பத்தி நம்ம சிதம்பரத்துல படிக்கிற போது படித்தோம். இப்படி இந்த திருவட்டாறு ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய ஒத்த கல்லு, திருவனந்தபுரத்துல அந்த ஒத்த கல்லு மேல நிற்கக்கூடாதும்பாங்க. தப்பு தவிர நீங்க பரிசையோ எதையாவது வச்சுட்டாக்க உங்களை எடுக்க விட மாட்டாங்க. திருவட்டாறுல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒத்தக்கல்லிலேயே நின்று பக்தர்கள்லாம் அந்த இடத்தை தரிசிப்பாங்க. இப்படிப்பட்ட திருவட்டாற்றுடைய அந்த பெருமையெல்லாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். திருவட்டாறு இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம சகோதரி லீலா அவர்கள் திருவட்டாற்றில் ஒரு 2500 to 3000 விளக்கு வரும். அதை தவிர லட்சதீபம் போட்டு அந்த கோயில் அழகாக பண்ணுவாங்க. அதனால் உங்கள் எல்லார் சார்பிலையும் திருவட்டாறு ஆதிகேஸ்வர பெருமாளையும் மரகதவல்லியையும் அந்த செண்பக மரத்தையும் தரிசிக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணன்.